சாலை விபத்தினால் பலர் உயிரிழப்பதை படித்து கொண்டிருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். சாலை போக்குவரத்து விதிகளை முறையாக ஓட்டுநர்களும் பொதுமக்களும் கடைபிடிக்க வேண்டும். அதற்குண்டான விழிப்புணர்வை அரசு தொடர்ந்து ஏற்படுத்த வேண்டும். வாகன ஓட்டிகளை பொறுத்தவரையிலே பொதுமக்களின் பாதுகாப்பான பயணத்தை கவனத்தில் கொண்டு வாகனத்தை இயக்க வேண்டும். போக்குவரத்து துறை தமிழகத்தில் உள்ள எல்லா இடங்களிலும் சைன் போர்ட்ஸ் அதை முறையாக சரியாக பராமரித்து இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும். தமிழகத்தில் குற்றவாளிகளை தேடி காவல்துறையினர் கண்டுபிடித்து சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனையை பெற்றுத்தர வேண்டும். காரணம், அவர்களை கண்டுபிடித்து முறையாக நீதிமன்றத்தின் முன் நிறுத்தினால்தான் உண்மை நிலைகள் வெளிவரும். ஆனால் தற்போது என்கவுண்டர் என்பது சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையிலே இருக்கிறது. பொதுமக்கள் அரசையும் காவல்துறையையும் ஏதோ பிரச்சனைகளை சமாளிக்க மறைக்க என்கவுண்டர் நடப்பதாக கருதுகிறார்கள் என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன். தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு நாளுக்கு நாள் சீர்குலைந்து கொண்டிருக்கிறது. கொலை, கொள்ளை, திருட்டு, செயின் பறிப்பு சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. பாலியல் குற்றங்களும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணங்கள் ஒன்று டாஸ்மாக், இன்னொன்று போதைப் பொருள். இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாத அரசாக இந்த அரசு செயல்படுவது சாதாரண மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்துகிறது. போதைப் பொருள் நடமாட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அரசாக உறுதியெடுத்து செயல்பட வேண்டும். மேலும் மிக முக்கியமாக பள்ளி, கல்லூரி, மருத்துவமனை, பேருந்து, கோயில்கள், மசூதிகள், ஆலயங்கள் பகுதிகளிலே போதைப் பொருள் நடமாட்டம் இருப்பதை நிறுத்தக்கூடிய உறுதியான நிலையை அரசு ஏற்படுத்த வேண்டும். மழைக்காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே பல மாவட்டங்களிலே மழை பெய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் மழை நீர் வடிகால் சீரமைப்பு பணிகளை அரசு முறைப்படுத்தி செயல்படுத்த வேண்டும். மழை நீர் தேக்கத்தால் மக்களுக்கு நோய்கள் வருவதை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை சுகாதாரத்துறை எடுக்க வேண்டும். தமிழக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்து ஜாமீன் வெளில வந்திருக்காரு. அவர் வெளிவந்ததை வச்சு பலரும் பல கருத்து சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? நீங்கள் இது சட்டத்திற்கு உட்பட்ட நாடு. சட்டத்திற்கு உட்பட்டே பிணையிலிருந்து அவர்கள் வெளிவந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் சாட்சிகள் எந்த விதத்திலும் கலைக்கக்கூடாது என்பதிலே நீதிமன்றமும் உறுதியாக இருக்கிறது. அதை கண்காணிக்கக்கூடிய நிலையிலேயே இருக்கும். தமிழக அரசின் ஒத்துழைப்போடு வந்து சாட்சிகளை கலைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றது வானதி சிங் அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த கருத்தை நீதிமன்றம் இறுதி முடிவு எடுக்கிறது. அதன் அடிப்படையிலே அவர்கள் 2 முறை கையெழுத்திடுவதற்கான நிர்பந்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. நிச்சயமாக நீதிமன்ற கண்காணிப்பிலே தான் இருப்பார். மீண்டும் அவர் அமைச்சராவதில் இந்த சிக்கலும் இல்லைன்னு சொல்கிறாங்க.
மீண்டும் அமைச்சராகின்றாரா இல்லையா என்பது ஆட்சியாளருடைய கருத்து. ஆனால் ஆட்சியாளருடைய சரி தவறை மக்கள் கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறார்கள். சார், அவர் சிறையிலிருந்து வந்திருக்காரு. இப்போ அவரோட முதல்வரோட கருத்து வந்து ஒரு தியாகம் தெரியுது, அதோட உங்களோட உறுதி பெரிது அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து சிலர் சொன்னாங்க. சரியா ஆட்சி வந்து குற்றம் இல்லை, பொதுவாக முன்னாள் அமைச்சருடைய விஷயத்தில் குற்றம் சாட்டப்பட்டது யாரால், எதனால் விசாரிக்கப்பட்டது? அதிமுகவில் இருந்தபோது திமுகவினால் குற்றம் சாட்டப்பட்டு விசாரிக்கப்பட்டு அதன் அடிப்படையிலேயே அவர்கள் ஜெயிலுக்கு செல்லக்கூடிய கட்டாயம் ஏற்பட்டது என்பதை நான் நினைவு கூற விரும்புகிறேன். இப்போ மது ஒழிப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக அரசியலில் பெரிய சாதாரண சரி பண்ணீங்க. அதுக்கு என்ன சார் அதுக்கு மது ஒழிப்பு அப்படின்றது தமிழகத்தில் இப்போ என்ன மாதிரி அவசியம்? மதுவில்லா தமிழகம் என்பதுதான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கை. நிறுவனத் தலைவர் ஐயா மூப்பனார் இருந்த காலத்திலிருந்து இதனை கடைபிடிக்கிறோம். 2015ஆம் ஆண்டு தமிழகத்திலே மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பதற்காக 1 கோடி கையெழுத்தை பெற்று ஆளுநரிடம் அளித்த கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி. மதுக்கடைகளை படிப்படியாக மூட வேண்டும் என்பதற்காக ஆர்ப்பாட்டம், போராட்டம், உண்ணாவிரதம் என்று பல நேரங்களிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நடத்தியிருக்கிறது. எந்த கட்சிக்கும் தமாக இதற்கு சளைத்தவர்கள் அல்ல. எல்லா கட்சிகளும் மதுக்கடைகள் இருக்கக்கூடாது என்று சொல்வது சரிதான். அதே நேரத்திலே மதுக்கடைகளை மூட வேண்டிய அவசியமும் அவசரமும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருப்பதால் அரசுக்கு இருக்கிறது. அதனை தட்டி கேட்க வேண்டிய கடமை எதிர்கட்சிகளுக்கு உண்டு. அதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். அதே நேரத்திலே தமிழக அரசை பொறுத்தவரையிலே மதுக்கடைகளை மூடாது, மக்களை தொடர்ந்து ஏமாற்றி கொண்டே இருக்கும். அவர்களுக்கு மக்களுடைய உயிர் மீது அக்கறை கிடையாது. வருமானம், கஜானா, இதனை நோக்கித்தான் அவர்கள் பயணம் இருக்கிறது என்பது சாதாரண மக்களுடைய கருத்தாக இருக்கிறது. தமிழகத்தினுடைய இருக்கின்ற கூட்டணிகள் வலுப்பெறும், சில கூட்டணிகள் மாறும். தேர்தலில் இந்த முறை ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கான 100% வாய்ப்பு இருக்கும். தமாக வலுவான கூட்டணி கட்சியாக வெற்றி பெறக்கூடிய கூட்டணியில் செயல்படும். சார், இப்போ அமைச்சரவையில் கூட்டணி கட்சியெல்லாம் பங்கு கேட்குறதா இப்போ நடந்துட்டு இருக்கு. ஒருவேளை நீங்கள் நாளைக்கு பங்கு கேட்பீங்களா அமைச்சரவையில்? நீங்கள் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பது ஒவ்வொரு கட்சியிலும் அவர் சார்ந்த தொண்டர்களும் தலைவர்களும் நினைப்பது என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்தே இருக்க முடியாது. அது அவர்களுடைய எண்ணத்தில் எந்த தவறும் கிடையாது. அதே நேரத்திலே தேர்தல் கூட்டணி ஒத்த கருத்து, வெல்ல வேண்டும் என்ற இலக்கு இருக்க வேண்டும். இலக்கை வைத்துக்கொண்டு இலக்கை முன்னிறுத்தி எண்ணம் நிறைவேற வேண்டும். அதற்கேற்றவான செயல்பாடு தான் வரும் நாட்களிலே கட்சிகளுக்கு தேவை. எண்ணம் ஆசை மட்டும் போதாது, செயல்பாடு என்ன சொல்றது? உங்களுக்கு எண்ணம், ஆசை, செயல்பாடு இவைகளெல்லாம் தாண்டி எண்ணிக்கை முக்கியம். எண்ணிக்கை பிரதான கட்சிக்கும் மனம் இருக்கணும்ல சார். பிரதான கட்சியாக இருக்கிற அதிமுக, திமுக தான் பிரதானமாக இருக்காங்க. அவங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர்றதுக்கு மனம் இருக்கணும் இல்லையா? அதுதான் சொல்கிறேன். இவைகளெல்லாம் தாண்டி
எண்ணிக்கை மிக முக்கியம். எண்ணிக்கையின் அடிப்படையிலே முடிவுகள். சார், திமுகவில் முதல்வர் வந்து ஏற்கனவே வந்து உதயநிதி வந்து அரசியல் பக்கமே வரமாட்டாருன்னு ஒரு பேட்டியை கொடுத்துருக்காரு. அதை தாண்டி அரசியலுக்கு வந்தார். அமைச்சரை பற்றி இப்போ யோசிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. இப்போ அமைச்சரும் கொடுத்தாச்சு. 2 துணை முதல்வர் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி நினைக்கிறாங்க. அதுக்கு உங்களோட இல்லை, பொதுவாக திமுக அரசில் இனிமேல் என்ன மாற்றம் செய்தாலும் மக்களிடம் மனமாற்றம் இருக்காது என்பது என்னுடைய கருத்து. ஆட்சியாளருடைய செயல்பாடுகளே மக்களுக்கு அதிருப்தி, கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத அரசாக இந்த அரசு செயல்படுகிறது. எனவே ஆட்சி மாற்றத்திற்கு மக்கள் தயார் நிலையிலே இருக்கிறார்கள். விஜயோட தமிழக வெற்றி கழகம் வந்து இப்போ மாநாடு நடத்த போகிறாங்க. அது குறித்து பலரும் கருத்து தெரிவிக்கிறாங்க. அவங்களோட வருங்காலம் எப்படி சார் நினைக்கிறீங்க? நீங்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய காலம் வருங்காலம் வசந்த காலம், அதில் மாற்று கருத்து கிடையாது. இயக்கத்தினுடைய தலைவர் என்ற முறையிலே என்னுடைய பணி, இயக்கத்தினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் பணி மூலம் என்னால் அதை கூற முடியும். மற்ற கட்சிகளை பற்றி என்னால் ஆர்வம் கூட முடியாதை ஒழிந்து, புதிய கட்சி என்றால் மாநாடு போடுவது வழக்கம் பழக்கம். அதனை தொடர்ந்து அவர்கள் மக்களை சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது. நாங்கள் இருக்கின்ற கூட்டணியிலே வசந்த காலம் ஏற்படும். இன்னும் கூட்டணி பலமாக மாறும். வெற்றிக்கழகம் ஆரம்பிக்கிறதுக்கு மாநாடு வந்து போடுறான்னு சொன்னாங்க. ஜனநாயகத்தில் ஒரு மாநாடு போடலாம். ஆனால் ஒரு முதல் மாநாட்டுக்கு திமுக அரசு வந்து பல்வேறு கெடுபிடி தெரிவிக்கிறாங்க. அவங்களுக்கு பாதிப்பு வரும் கெடுபிடி தெரிவிக்கிறாங்க. அதெல்லாம் மறுக்கப்பட முடியாத உண்மை. இளைஞர்களை வந்து ஒரு பக்கம் இட்டுருவான்ற ஒரு பயத்தினால அவங்க அதை பண்ணுறாங்க. நீங்கள் ஆட்சியாளர்கள் மீது அவர்களுக்கே சந்தேகம் இருக்கும்போது இந்த பயமெல்லாம் ஏற்படுவது வாஸ்தவம் தானே. அவர்கள் பணியிலே நம்பிக்கை இல்லாத போது இது போன்ற சுணக்கம் ஏற்படுவது நிஜம்தான். நன்றி சார். பிஜேபி டெய்லி அந்த மாதிரி பேச்சு வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கு சார். திமுக, அதிமுக அப்படின்னு தமிழ் மாநில காங்கிரஸ் பேர் வந்து ரொம்ப அமைதியாகவே இருக்க மாதிரியே இருக்குது சார். என்ன சார் காரணம்? நேர்மை, எளிமை, தூய்மை, வெளிப்படைத்தன்மை, அமைதி, அடக்கம், அன்பு, பண்பு. நிச்சயமாக ஒரு நாள் மக்கள் இதற்கு வெற்றி கொடுப்பார்கள் என்று நம்புகிறேன். பெருந்தலைவர் காமராஜ், மக்கள் தலைவர் மூப்பனார், இதன் ஆசியோடு எங்களுடைய பயணம் வெற்றி பயணமாக அமையும். அதன் அடிப்படையில் தான் இனிமேல் தேர்தல். போனதில்லை, அதில் தானே போட்டிட்டோம். மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகை நண்பருக்கு நேர்மை, எளிமை, தூய்மையை கற்றுக் கொடுக்க வேண்டும். தேங்க்யூ சார்.